இப்ப நம்ம திடீர்னு வந்து ஒரு லாங் டிராவல் போறோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த டைம்ல பேசிக்கா எல்லாருக்குமே பாடல் கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடித்த பாடல் பிளேலிஸ்ட்டா போடுவோம். சம்டைம்ஸ் ஷஃபிளா போகும். ஸோ அப்படி ஷஃபிளா போகும்போது திடுதிப்புன்னு நம்ம ஐஸ் பிரேக்கான ஒரு சாங்கா இருக்கும். என்ன பாடல் நம்ம கேட்டதே இல்ல, பயங்கரமா இருக்குது பாட்டுன்னு சொல்லி டக்குனு ஒரு பிரேக் அடிச்சு நம்ம லிசன் பண்ற மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கும். அவங்க மியூசிக் டைரக்டர் யாரு பாடுனா, ஏன்னா நல்லா இருக்கே படம் பேரும் தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்தாலும் பாடல் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாடல் உங்களுக்கு அடிக்டிவ் மெட்டீரியலாவே மாறிடும். சோ அந்த வரிசையில் வந்து ஜிப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இப்போ கூட கடைசியா துணிவு படத்துல இருப்பது ஒரு லைஃப். ஸோ அதெல்லாம் வந்து ஜிப்ரான் ஸ்டைலே இல்லை ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். எனக்கு வந்து இந்த இனிஷியல் பீரியட்ல வந்து அவர் போட்ட நிறைய பாடல்கள் வந்து ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஜிப்ரான்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா பாடல்கள் வந்து பயங்கரமாவே இருக்கும். சோ அந்த வகையில் அவரோட முதல் படமான வாகை சூடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா பயங்கரமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 1950s அந்த பீரியட்ல நடக்கிற ஒரு பீரியாடிக் படம் தான். ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்டா ஒரு இன்ட்ரடியூஸ் ஆன படம் அது. அதுல வந்து பயங்கரமா இருக்கு. இப்ப வரைக்குமே ஜிப்ரான் நிறைய பாடல்கள் போட்டிருக்கலாம். ஆனா வந்து அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஒரு ஏஆர் ரஹ்மான் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஒரு பாட்டுமே அதெல்லாம் வந்து சவுண்டிங்கா ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லாமே அந்த பீரியட் போர்ஷன்ல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்சுவலா வேற லெவல்ல இருக்கும். அதுல சூப்பராகவே இருக்கும். அப்படின்னும் போது அந்த பாடல்களை பத்தி நாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஜிப்ரானோட நிறைய பாடல்களை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் வாகை சூடவா பயங்கரமான பாடல்கள். அதுல எனக்கு பர்சனலா ஒரு 3 பாடல்கள் பிடிக்கும். ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க போலாம். முதலில் வந்து தஞ்சாவூர் மாடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரலா ஃபோக் சாங் மாதிரி இருக்கும். ஒரு லைட் ஃபோக் சாங் அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அது ஒரு அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆனா அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த பாடல் தான் நினைக்கிறேன் நான் சொன்ன பாடல். பசங்க வந்து ஒரு வண்டிக்காரிகிட்ட வந்து கணக்கு சொல்லி காசு வாங்குவாங்க. பேக்ரவுண்ட்ல அந்த பாடல் வரும். ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு சூப்பரா இருந்தாலுமே இந்த மாஸ்டர் பீஸான ஒரு 3 பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வருது வந்து போராணின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். நீங்க முடிஞ்ச அந்த பாடல் வந்து மேக்சிமம் போய் கேட்டு பார்க்கணும். உண்மையான அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தெரியும். நான் ஏன் ஏஆர் ரஹ்மான் ஸ்டாண்டர்ட் இருக்கேன், அதுவும் ஃபர்ஸ்ட் படத்துல சவுண்டிங்கா. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் தான் அப்போ இருந்த காலகட்டத்தில் அப்படிதான் பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாருன்னா சவுண்டிங் புதுசாவே இருக்கும். எப்படா இது அப்படின்ற மாதிரி தான் சாத்தியமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போராணி. அதுவும் இல்லாம அதுலேயே கான்செப்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் வந்து அதுதான். கான்செப்ட் வெர்ஷன்ல ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அந்த கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி அந்த கான்செப்டோட ஒரு ஃபீல் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சர சர சாரகாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஒன்று இருக்கும். எனக்கு அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட வீடியோஸ் வந்து பர்டிகுலரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு பிக்சரைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமா இருக்கும். அதுல ஒரு மியூசிக் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து ஹீரோயின் எக்ஸ்பிரஷன் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பரான ஒரு பாடல் தான் வந்து சர சர சாரகாத்து. அந்த பாடல் மழை பெய்யும் போது அந்த பாடல் கேட்டு நம்ம ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆல்பம்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பாடல். எல்லாருக்குமே கேட்டவொடனே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா லிரிக் அவ்வளவு வேல்யூ இருக்கும். மொத்த பாடலுமே வைரமுத்து தான் எழுதியிருப்பாரு. எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். ஆனா இதுல பர்டிகுலரா மக்களே பாடுற மாதிரி இருக்கும். அதான் செங்க சூழக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யற அந்த இடத்துல அந்த மக்கள் சொல்ற வார்த்தைகளை பாடலா வந்து பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஐயனாரு சாமி அழுதுதானே கேட்டோம், சொர்ண கெட்ட சாமி சோத்ததானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லிரிக்கா வேற லெவல்ல இருக்கும். அந்த பாடல் கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி மனதை வந்து ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் சாங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வேற லெவல்ல இருக்கும். அந்த ஓப்பனிங்லே அந்த செங்க சூழக்காரா அப்படின்னு அவங்க பாடும்போதே பாடல் நம்ம அப்படியே உட்கார வச்சிடும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிரிக், இந்த பெஸ்ட் லிரிக்லாம் சிலதெல்லாம் நம்ம கேட்போம். அதுலதான் இது சொல்றேன். ஐயனாரு சாமி அழுதுதானே கேட்டோம், சொர்ண கெட்ட சாமி சோத்ததானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப நினைச்சு பார்த்தாலும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு பாடல். ஐயனாரு சாமி அழுது தீர்த்து பார்த்தோம். ஸோ வாகை சுடா உண்மையிலே பயங்கரமான ஒரு ஆல்பம். இதுல ஒரு 2 3 பாடல் நம்ம விட்டுருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த 3 பாடல்களும் எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். உண்மையிலே பயங்கரமான பாடல். ப்ளீஸ் கேளுங்க. இப்பதான் நம்ம இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் வந்து அந்த சங்க சுலக்கடை வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். மேபி அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து முடிஞ்சா ட்ரெண்ட் ஆகும். நான் சொல்றதுனால ட்ரெண்ட் ஆகும் அதெல்லாம் தெரியல. ஸோ எனக்கு சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு, சொல்லிட்டேன்.